கடந்த 2025 1/21 சிரசு தொலைக்காட்சியில் சடன நிகழ்ச்சியின் போது தனியாக பங்கேற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 4 சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். அதில் அரசாங்கத்தின் தற்போதைய மற்றும் எதிர்கால நோக்கு தொடர்பான பல்வேறு விளக்க உரையினையாற்றியிருந்தார். அதிலிருந்து சில முக்கிய விடயங்களின் தொகுப்பினை குறித்த வீடியோ மூலம் பார்க்கலாம். முதலாவதாக, கொழும்பு மற்றும் கண்டி தவிர்ந்த ஏனைய ஜனாதிபதி மாளிகைகள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொருத்தமான வேலை திட்டங்களுக்கு பயன்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்பது தொடர்பாக விளக்க உரையாற்றியிருந்தார். இரண்டாவதாக, அடையாளம் காணப்பட்ட சிறைச்சாலைகளின் வெளிப்புற பாதுகாப்பிற்காக போலீஸ் விசேட அதிரடி படை உறுப்பினர்களை ஈடுபடுத்தவும் அவர்களை 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றவும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அத்தோடு மூன்றாவதாக, வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 65 பிரபல குற்றவாளிகளை நாட்டுக்கு மீள அழைத்து வரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அறிவித்திருந்தார். அத்தோடு நான்காவதாக, டிஜிட்டல் அடையாள அட்டை தயாரிப்பின் போது எந்த ஒரு தரவும் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்பட மாட்டாது என்பதனையும் உறுதிபட கூறியிருந்தார். மேலும் ஆறாவதாக, போலீஸ் திணைக்களத்திற்கு புதிய கொள்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு ஆறாவதாக, தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ள நாட்டின் வறிய மக்களுக்கான நலம்பு நன்மைகள் கொடுப்பனவு, அதாவது அஸ்வஸ்ம தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை சீர் செய்வதற்காக எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அனைத்து அஸ்வஸ்ம பயனாளிகள் தொடர்பாகவும் மீளாய்வு செய்து தகுதியுடையவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஏழாவதாக, நெல் கொள்வதற்காக தற்போதைய பெரும்போக அறுவடைக்காகவும் 500 கோடி ரூபாயை ஒதுக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் எட்டாவதாக, மொத்த நெல் கொள்வனவில் ஈடுபடும் அனைவரும் நுகர்வோர் விவகார அதிகார சபையில் பதிவு செய்திருத்தல் வேண்டும் என்பதனையும் தம்மிடம் கையிருப்பில் உள்ள நெல் தொடர்பில் வாரத்துக்கு ஒரு முறை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு ஒன்பதாவதாக, அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அமைவாக செயற்படாத அரசியலாளர்கள் இராணுவத்தினரை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் குறிப்பிட்டிருந்தார். பத்தாவதாக, எமது ஜனாதிபதி தமது ஜனாதிபதி கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினை ஆராய்வதற்கான குழு நியமிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். 11ஆவதாக, நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்தி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அத்தோடு 12ஆவதாக, கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையம் எதிர்வரும் மார்ச் மாதம் திறந்து வைக்கப்படும் என்பதனையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு 13ஆவதாக, உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் அரசியல் அமைப்பு திருத்தத்திற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்படும் என்பதனையும் அவர் தெளிவாக விளக்க உரையாற்றியிருந்தார். அத்தோடு இறுதியாக, பொருளாதார ரீதியாக நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் அவர் உறுதிபட குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதுபோன்ற தற்போதைய நடைமுறை ரீதியிலான தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்வதற்கு தொடுவானம் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள். நன்றி. ඉතා ඉක්මනින්ම නඩුව පැවරිය හැකි කියලා විශ්වාස කරනවා. කීර්තිනාර්ගේ නඩුවෙන් පසු මම හිතනවා ලස්සනට